ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று போட்ட வீடியோவில் நிறைய பேர் எனக்கு ரொம்ப ஆறுதலாக பேசியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. சில விஷயங்களை நம்ம சொல்லி ஆகணும்ல, அதுக்காக தான் இந்த வீடியோ. அது என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். நான் ஏன் ஃபஸ்ட்டு நேற்று ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகலை அப்படின்னா, 1-2 பிள்ளைங்க வீட்டில் இருக்கும் போது தான் காரணம் எனக்கு. ரெண்டாவது என் உடம்புக்கு அதாவது டாக்டர் ரத்தம் ஏற்றுங்கன்னு சொல்கிறது அவங்களுடைய கடமை. ஆனால் நமக்கு என்ன அலர்ஜி இருக்குதுன்னு நம்ம சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியும். எனக்கு சில அலர்ஜிலாம் இருக்குது. நிறைய பேர் கமெண்டில் சொன்னீங்கல்ல, இந்த சோறுட்டி வாங்கி சாப்பிடுங்க அப்படின்ட்டு. நான் சைவம், அசைவம் சாப்பிட மாட்டேன். இப்போ ஆட்டுக்கறி நான் சாப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மூச்சு திணறல் வரும். மூச்சு விட முடியாமல் யாராவது இப்போ நம்ம வாயை மூக்கையும் பொத்திக்கிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி எனக்கு மூச்சு திணறல், வீசிங் பிரச்சனை வந்துடும். ரெண்டாவது, அப்படியே உடம்பெல்லாம் உச்சந்தலையிலேருந்து கால் வரைக்கும் அரிக்கும். அரிச்சிட்டு தடுப்பாக வீங்கிக்கிறோம். அப்படியே அலர்ஜி மாதிரி ஆயிரும். இந்த 2 பிரச்சனைனால தான் நான் நான்வெஜ்ஜு சாப்பிட்றதில்ல. சின்ன வயசுலேருந்தே கறி, பால், முட்டை கூட சாப்பிடுவேன். என்றைக்காவது ஒரு நாள் முட்டை, என்றைக்காவது மீன் வறுத்தா ஒரே ஒரு துண்டு ஆசைக்கு, அவ்வளோதான். மீன் குழம்பு ஊற்றிக்கிடுவேன், ஆனால் குழம்புல உள்ள மீனை சாப்பிட மாட்டேன். இந்த மாதிரி அசைவம் நான் ரொம்ப சாப்பிட மாட்டேன். அதே மாதிரி பால் ஐட்டம் எதுவுமே சாப்பிட மாட்டேன். பால் சார்ந்த பொருட்கள், காப்பி, டீ, தயிர், மோர், இது எதுவுமே நான் சாப்பிட மாட்டேன். இதெல்லாம் சாப்பிடாதனால பார்த்திங்கன்னா எனக்கு கால்சியம் சத்தும் கம்மி தான். கால்சியம் சத்து எனக்கு கம்மி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ சுவரொட்டி நான் சாப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு இப்போ நான் இப்போ சொன்னேன்ல, அந்த பிரச்சனையெல்லாம் எனக்கு வந்துடும். நான் ரத்தம் ஏற்றிக்காததுக்கு காரணமும் இதே தான். அதாவது பிளட்டு இன்க்ரீஸ் ஆகுறதுக்காக இன்ஜெக்ஷன் போடுவாங்கள்ல, அந்த இன்ஜெக்ஷன் போட்டால் எனக்கு ஒன்றும் பண்ணாது. நான் இன்னும் போட்டுக்கல. நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க டாக்டர். உட்கார கூட முடியல என்னால். உட்காந்தா என்னமோ பண்ணுது. சேரில் உட்காந்தா சேர் பள்ளமாக இருக்கா, உட்காரவும் அப்படியே மாறி. இப்போ பார்த்திங்கன்னா, நாளைக்கு நான் ரெகுலராக செக்கப், மந்த்லி செக்கப் போவேன்ல, அந்த ஆஸ்பத்திரிக்கு வர சொல்லியிருக்காங்க. பெரிய ஆஸ்பத்திரியில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு அங்கே வாங்கன்னு. நாளைக்கு போனாலும் என்னை டாக்டர் சத்தம் போடுவார். அட்மிட் ஆக சொல்லி ரத்தம் ஏற்ற சொன்னாங்கல்ல, ஏமா ஏற்றலைன்னு கேட்பாங்க. ஆனால் நான் எனக்கு இருக்கிற பிரச்சனையை சொன்னால் தான் டாக்டருக்கு தெரியும். இப்போ நான் அந்த யாரோ வேறு ஒருத்தவங்களுடைய ரத்தத்தை எனக்கு நான் ஏற்றிக்கும் போது எனக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னா, ஃபஸ்ட்டு வீசிங் பிரச்சனை வரும், ரெண்டாவது அலர்ஜி பிரச்சனை வரும். இதனால நமக்கு உடம்புக்கு மறுபடியும் ஏதோ பிரச்சனை வந்துடுமோன்ற ஒரு பயம். என் பிள்ளைங்களை ஒத்தையில் இருந்ததில்லை. ஏன்னா எனக்கு ஆஸ்பத்திரியில் துணைக்கு யாரும் வேண்டாம், நான் இருந்துக்கிருவேன். எனக்கு யாரும் தேவையில்லை. 3 வேளை சாப்பாடு எங்கள் வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டா கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை காலையிலே மத்தியானத்துக்கு சேர்த்து வாங்கி கொடுத்துட்டா கூட நான் பார்த்துக்கிருவேன், என்னையே நான் பார்த்துக்கிருவேன். இந்த பிள்ளைங்க பச்சை பிள்ளைகளாக இருக்குங்களா, அதனால தான் நான் யோசித்தேன் 2 விஷயம். முதல்ல இப்போ நாளைக்கு நான் போகிறேன், நீ ரத்தத்துக்கு இன்ஜெக்ஷன் போட சொன்னாங்க அப்படின்னா நான் போட்டுக்கிருவேன். சரி, இல்லை நீங்கள் உங்களுக்கு அலர்ஜி வந்தாலும் அதை நாங்கள் பார்த்துக்குறோம், ஹாஸ்பிட்டல்லே இருங்க, ரத்தம் ஏற்றுங்க, அதனால் அலர்ஜி வந்தால் அதுக்கு ஏதாவது மாற்று சிகிச்சை கொடுப்பாங்க அப்படின்னா பரவாயில்ல. இது எல்லாத்தையும் நம்ம டாக்டர்கிட்ட சொல்லி இருந்துக்கலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, சொல்கிறேன் டாக்டர் மாட்ட, இந்த மாதிரி குழந்தைக்கு கொடி சுற்றி இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்ட்டு. அவங்க அதாவது காலையில் டியூட்டி டாக்டரமா முடிஞ்சிருச்சு. அதாவது காலையில் 7 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் பார்க்குற டியூட்டி டாக்டர்மா அவங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சு. அவங்க உட்காந்து பொறுமையாக பார்த்தாங்க. அவங்க எந்திரிக்கவும் இன்னொரு டாக்டர்மா வந்தாங்க. அவங்க அது என்ன பண்ணாங்க, உட்காந்து யாருக்கையும் பொறுமையாக பார்க்கல, எந்திரிச்சு நின்றுக்கிட்டாங்க. நின்றுட்டு வாங்க வாங்க, எந்திரிச்சு எல்லோரும் வாங்க, வரிசையாக வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்கன்னு நின்றுக்கிட்டே எல்லாரோடைய இதையும் பார்த்தாங்க. என்னுடைய ஸ்கேனாக பார்க்கல. நான் சொன்னேன், டாக்டர் இந்த மாதிரி ஏதோ என்னமோ 2 லூப்ஸ் அரவுண்டு த நெக்கு இந்த மாதிரி இருக்குது. அது தமிழில் நான் சொன்னேன்,
கொடி சுற்றி இருக்குன்னு எழுதி கொடுத்துருக்காங்க மேடம். அது என்ன மேடம் இதனால் எதுவும் பிரச்சனையான்னு கேட்குறேன். இப்போல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, இப்போல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர நமக்கு ஒரு மன ஆறுதலாக அதுக்கு அவங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, அதுவே சரியாயிரும். நேற்று எவ்வளோ பேர் கமெண்டில் சொன்னீங்க. அந்த மாதிரி அவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நமக்கு நிம்மதியாக இருந்திருக்கும். போய் அட்மிட் ஆகுங்கன்ட்டு வர்றவங்க எல்லாருமே அட்மிட் ஆக சொல்கிறாங்க. உனக்கு எதாவது பிரச்சனை போ அட்மிட் ஆகுன்ட்டு. அப்போ நான் வந்து இந்த மாதிரி என்னால் இப்போ பிள்ளைங்க இருக்குது, எனக்கு அலர்ஜி ஆகும் மேடம். நான் கொஞ்சம் சாப்பிட்டு முருங்கைக்கீரை வெளியில் ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு ஸ்டாஃப் மாதிரி 2 பேர் உட்காந்துருக்காங்க. அதாவது ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் ஒருத்தவங்க, இந்த ட்ரைனிங் பிள்ளைங்கள்லாம் இருக்காங்கல்ல, இப்போ எல்லாத்துலேயுமே அந்த பிள்ளைங்க தான் இருக்காங்க. ட்ரைனிங் பிள்ளைங்களாம் உட்கார வச்சு அவங்க எழுதி வாங்குறாங்க. இந்த மாதிரி நீங்கள் வீட்டுக்கு போயிடுவீங்க, ரத்தம் எனக்கு ஏற்ற வேண்டாம், விருப்பம் இல்லைன்னு வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா, உங்கள் உடம்புல பிரச்சனைனா ஆஸ்பத்திரிக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு போயிருங்கன்ட்டாங்க. இதே மாதிரி தான் சுந்தர செல்வனுக்கும் சொன்னாங்க. எதுக்குன்னா கர்ப்பப்பை திறந்துருச்சு, அட்மிட் ஆகுங்கன்னாங்க. இதே நான் வேறு ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும்போது கர்ப்பப்பை திறக்கலைன்னு சொல்கிறாங்க. அவங்களும் கவர்மெண்ட் டாக்டர் தான். அது எதுக்காக அப்படி சொல்கிறாங்கன்னு தெரியலங்க. சரின்ட்டு ரத்தம் சரி நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், வீட்டில் வச்சுருங்கிறேன், அதுக்கு இந்த அறிவு முதல்ல இல்லையா அப்படின்னு அந்த ஸ்டாஃப் கேட்குறாங்க. நம்ம இப்போ 3 இடத்துல நான் பிளட்டு சாம்பிள் பார்த்துருக்கேன். அதாவது நான் மந்த்லி செக்கப் போகிற இடத்துல ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 9.3 வேரியேஷன் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு ப்ரைவேட்டில் போய் பார்க்கும்போது 9.4, ஜிஹெச்சில் போய் பார்க்குற 9.9. மொத்தம் அனிமியாவில் தான் இருக்குது அப்படின்ட்டு எழுதி கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு அனிமியா தான் இருக்குது, நீங்கள் பிளட் ஏற்றி தான் ஆகணும். நான் பாருங்கள், நேற்று நீங்கள் சொல்கிறீங்கல்ல இவ்வளோ ப்ரூஃப்ஸு, எனக்கு உண்மையிலே நீங்கள் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷம். எல்லா மக்களுக்கும் ரொம்ப நன்றி முதல்ல சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் எனக்கு யாருன்னே தெரியாது, உங்களுக்கு யாருன்னே தெரியாது. யூடியூப்பில் பார்த்துட்டு எனக்காக நீங்கள் ஒரு அம்மா, நான் அம்மா மாதிரின்னு ஒரு அம்மா சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க நான் உன் தங்கச்சி மாதிரி, உங்கள் அக்கா மாதிரி நாங்கள் சொல்கிறோம் கேளுங்க, அப்புறம் பயப்படாதீங்க, அந்த கொடி தன்னால் சுற்றும் போது வெளியில் வந்துடும் அப்படின்றீங்க. எனக்கு 2 கொடி சுற்றி இருக்கு, 1 கொடி சுற்றலையா, 2 கொடி சுற்றி இருக்கான். அப்படிங்கும்போது நமக்கு கொஞ்சம் பயம் இருக்கும்ல, அந்த பயம்தான். நிறைய பேர் நார்மலாக டெலிவரி அப்படி ஆயிருக்குன்னே சொன்னீங்க. எனக்கு நீங்கள் சொன்னதே எனக்கு பெரிய மனசு ஆறுதல். நான் எதுக்கு பயந்தேன்னா, ஆப்ரேஷன் பண்ணிட்டா நம்மளை பார்க்க ஒரு ஆள், 2 பிள்ளைகளையும் பார்க்கணும், நம்மளை தூக்கி உட்கார வைக்கணும், பிள்ளையை தூக்கி கொடுக்கவே நடக்க 3 நாள் ஆயிருமே, எனக்கு அப்படி அந்த பயம் வந்துடுச்சு. நமக்கு அப்படி ஆப்ரேஷன் பண்ணால் வீட்டு வேலை செய்ய முடியாதே அப்படின்ட்டு பல விதமான பிரச்சனைகள். இன்னொன்று பழங்கள்லாம் வாங்கி சாப்பிடுங்கன்னு சொன்னீங்க. எனக்கு ஆசை தான், என்னுடைய பொருளாதார சூழ்நிலைக்கு பழங்கள்லாம் வாங்கி சாப்பிட்ற நிலமையில நான் இல்லை. அதனால் 1 கிலோ பீட்ரூட் 10 ரூபாயாம். காலையில் 2 கிலோ பீட்ரூட் வாங்கிட்டு வர சொன்னேன். அப்புறம் இப்போ மகளிர் சுய உதவி குழுவுக்கு லோனுக்கு எழுதுகிறோம். அதில் குரூப்பு ஃபோட்டோ எடுக்க சொன்னாங்க. 11 பேரையும் சமாளித்து கூட்டு போய் ஃபோட்டோ எடுத்து இப்போ தான் வந்தேன். வரும்போது முருங்கைக்கீரை விற்றுச்சு. இந்த கீரை சளி வேற பிடிச்சிக்கிடுச்சு. முருங்கைக்கீரை 20 ரூபா. இந்த பாருங்க, இப்போ இதை நான் வாங்கிட்டு போய் இப்போ இந்த வீடியோ போடுறதுக்காக நான் பட்டறைக்கு வந்திருக்கேன். இங்கே எங்கள் வீட்டுக்கு, சொந்த வீட்டுக்கு. இங்கே நான் வீடியோ போட்டுட்டு இதை அப்படியே உருவி எடுத்துகிட்டு நம்ம போய் சமைச்சு சாப்பிடணும். இதுதான் எங்களுடைய மிடில் கிளாஸில் உள்ளவங்களுடைய சூழ்நிலை. நீங்கள் சொல்லும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. செவரொட்டி பழங்கள்லாம் வாங்கி சாப்பிடுங்கன்னு. என் வசதிக்கு நான் அவ்வளோ பழங்கள்லாம் வாங்கி சாப்பிட்ற நிலமையில நான் இல்லை. ரொம்ப அது நம்ம சொன்னாலும் ஏதோ அது என்னது சிம்பதி கிரியேட் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் எதையும் சொல்கிறதில்ல. இப்போது அடுத்த சங்கீதா வினோத்து, சீதா வினோத்து இப்படின்ட்டு பேசிட்டு போயிடுறது. அதில் கூட காசு வருது. நம்மளை பற்றி பேசினா பாயிண்ட் ரொம்ப கம்மியாக தான் வரும். இருந்தாலும் பேசுகிறேன்னா சரி, நம்மளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கறணும், ஓன் கண்டென்ட் போடுங்கன்னு நிறைய பேர் கேட்குறதுனால என்னை பற்றி நான் சொல்கிறேன். இதுதான் என் உடல் சூழ்நிலை. இன்னொன்று, ஒரு வேளை எனக்கு யாராவது வந்துட்டு எங்கள் வீட்டிலேருந்து யாராவது எனக்கு எங்கள் அக்காவை வர முடியாத குழந்தை பெற்றா தான் வருவாங்க. ஒருவேளை நாத்தனார் அவங்களாம் லீவுக்கு வந்தாங்க அப்படின்னா என் பிள்ளைகளை விட்டுட்டு நான் போய் ஆஸ்பத்திரியில் 3 நாள் இருந்து ரத்தம் ஏற்றிட்டு வருவேன். 9ஆம் தேதி வர சொல்லியிருக்காங்க, மறுபடியும் ஜிஹெச்சுக்கு வர சொல்லியிருக்காங்க.
அப்போ ரத்தம் எடுத்து பார்க்கும்போது ரத்தம் அதிகமாக இருக்கும். அதுக்குள்ளே நான் சாப்பிட்டு தான் ஏற்றணும், வேறு வழி இல்லை. அதுக்கு ஏற்றணும்னு சொன்னாங்கன்னா ஏற்றிக்கிட்டு தான் வரணும். உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி எங்களையும் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.